புனித மரிய வியானி அவருடைய வாழ்வு என் வாழ்வில் பாதித்த விடயங்கள் பற்றி சிந்தித்து பார்த்தேன். எவ்வாறு ஒரு குருவாக பங்கு தந்தையாக புனிதமான பணிகளை நாங்கள் ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவத்தை எமக்குள்ளே உருவாக்கியவர் என்பது உண்மையான ஒரு விடயம். நான் குருவாகிய 2வது வருடத்தில் தேவத்தை கொழும்பில் இருக்கக்கூடிய பெசிலிக்காவுக்கு அருகில் இருந்த தியான இல்லத்தில் அன்பியங்கள் பற்றிய ஒரு வார கருத்தரங்கு பிலிப்பைன்ஸிலிருந்து விரிவுரையாளர்கள் வருகை தந்து நடாத்திய அந்த கருத்தரங்கிலே பங்கெடுத்த பொழுது அதனுடைய இறுதியிலே ஒவ்வொருவரும் நம்முடைய பணிக்கான ஒரு விருது வாக்கை தெரிவு செய்தோம். அதிலே நான் தெரிவு செய்து கொண்டது ஐ மஸ்ட் பிகம் அ பீப்புள் க்ரோவர். மக்களை வளர்ப்பவனாக என்னுடைய வாழ்வு அமைய வேண்டும். இந்த பணியை அல்லது இந்த வாழ்க்கை முறையை என்னுடைய பணித்தளங்களிலே நான் கடைபிடித்திருக்கிறேன். ஓரங்களில் இருந்த மக்களை மையத்துக்கு கொண்டு வருதல், அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சக வாழ்வை கொடுத்தல், வாழ்விழந்து போய் இருக்கிறவர்களுக்கு அந்த வாழ்வின் அற்புதத்தை வழங்குதல், யாருமற்றிருக்கிறவர்களுக்கு ஒரு நண்பனாக ஒரு துணைவனாக நிற்றல், உரிமை இழந்த மக்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தல் போன்ற பணிகளை என்னுடைய பணித்தளத்திலே இந்த மறைமாவட்ட குருவாக நான் ஆற்றுகிறேன் என்றால் அதனுடைய பின்னணிகளில் உந்து தள்ளுகிறவர்களில் ஒருவர் மரிய வியானி என்பது உண்மையான ஒரு விடயம். அவருடைய அந்த வாழ்க்கை முறை, அவருடைய எளிமை, அவருடைய பணிவு, அவருடைய அந்த ஆத்மாக்களை தேடுகிற அந்த தாகம் ஒரு சில விகிதமேனும் என்னுடைய வாழ்வில் இருப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பணி வாழ்வில் அவரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் அதிகம் வந்து செல்வதை நான் அவதானித்திருக்கிறேன். அவை ஒரு குருவாக, அதுவும் பங்கு குருவாக எவ்வாறு மக்களை வளர்த்தெடுக்கலாம், இறைவன் பக்கம் கொண்டு வரலாம் என்கிற கனவை வழங்குவதில் அவர் ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கிறார் என் வாழ்விலே என்பதை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன். இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த குருத்துவ பணி வாழ்வுக்காக மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.